guys, இங்க வராதீங்க guys. முடியல guys. ஓகே, டே 3 இன்றைக்கு நாங்கள் நுரேலியா போகிறோம். ஸோ நான் கூடியெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். நாங்கள் ஸ்டே பண்ண இடமும் மார்னிங்கில் வடிவாக தான் இருந்துச்சு. குட்டி குட்டி வீடுகள்லாம் இருந்துச்சு. நானும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக அந்த வியூவை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே அங்கேருந்து ட்ரிப் வந்த பாய்ஸ் எல்லாரும் பஸ் இருக்கிற இடத்த நோக்கி நடக்க தொடங்கினோம். இவனும் ரோட்ல நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்து நின்றானுங்கள். மார்னிங் டைம்ல சன்ஷைனும் நல்லா இருந்துச்சு. அதையும் அப்படியே வீடியோ எடுத்தேன். ஓகே, மார்னிங் சாப்பாட்டுக்கு ஒரு கடைக்கு போனேன். அங்கே நிறைய சாப்பாடு இருந்துச்சு. நான் ஒரு கறி பன் வாங்கினேன். அப்படி ஒரு டீயும் வாங்கி எடுத்தேன். அப்படி ஒரு பாட்டிலும் வாங்கி எடுத்தேன். இந்த சாப்பாடு கடைக்கு பக்கத்தில் ஒரு வடிவான கோயிலும் இருந்துச்சு. அதையும் அப்படியே நம்மளோட ப்ளாக்ஸுக்கு வீடியோ எடுத்தேன். இப்போ நாங்கள் பொம்பருவலை வாட்டர் ஃபால்ஸுக்கு பஸ்ஸில் போய் கொண்டிருக்கோம். டைம் சரியா மார்னிங் 10 o'clock இருக்கேன். ஓகே, நாங்கள் அந்த இடத்துக்கு இப்போ வந்துட்டோம். பஸ் டிரைவர் என்ன சும்மா மாசாக பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி விட்டார். கீழே பள்ளம், மேலே பஸ் நிற்கிது. இதான் அந்த இடம். நம்மளோட ட்ரிப் வந்து எல்லாரும் நிற்காங்க. மேலே ஏறி போகணும் போல் எல்லாரும் ஏறுறாங்க. சரி வாங்க நம்மளும் ஏறுவோம். போட்டெல்லாம் போட்டிருக்கு, பொம்புரு இல்லைண்டு. நான் இப்போ மேலே ஏறி கொண்டிருக்கேன். ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இன்னும் நிறைய தூரம் போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போகிற வழியில் தண்ணியெல்லாம் ஓடி வந்துச்சு. போகிற வழியெல்லாம் ஸ்டெப்ஸாக இருந்துச்சு. ஏறி போய் கொண்டு தான் இருக்கேன். பட் வர மாதிரி இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கிட்ட எனக்கு சிரிப்பு வந்துட்டு. ஏண்டா ஏறுறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. மேலேருந்து பார்க்கக்குள்ள வியூவெல்லாம் நல்லா இருக்கு. சின்ன சின்ன வீடுகள்லாம் கீழே இருக்கு. இப்போ நாங்கள் வாட்டர் ஃபாலுக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். லோக்கல் ஆக்களுக்கு டிக்கெட் 100 ரூபா, ஃபாரினர்ஸுக்கு டிக்கெட் 700 ரூபா. நானும் டிக்கெட் எடுத்துட்டேன். ஓகே, டிக்கெட் எடுத்துட்டு போய் கொண்டிருக்கேன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் நம்மளோட வராங்க. கொஞ்சம் தூரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன்.
பக்கத்தில் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கி. வாட்டர் ஃபால் வியூ தெரியுது, பட் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு வாட்டர் ஃபால் தெரியுது, வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்காங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்தோம். மேலே இன்னும் ஒரு வாட்டர் ஃபால் இருக்கான், இப்போ அதுக்கு போகிறேன். இந்த தண்ணியை கடந்து போகணும். அந்த அருக்கி இதான் மெயின் வாட்டர் ஃபால், பார்க்கவே வடிவா இருக்கி. இன்னும் போகணும். இந்த கல்லெல்லாம் தாண்டி போகணும். ஓகே, பக்கத்தில் வந்துட்டோம். பார்க்கவே நல்லா இருக்கி. மலையிலேருந்து தண்ணிக்கு கீழே வந்து கொண்டிருக்கி. இதில் குளிக்கலாம் ஏலா. பார்க்கவே வியூவெல்லாம் நல்லா இருக்கி. எல்லாம் நேச்சராகவே இருக்கி. அப்படியே நம்மளோட பொடியனலோட ஒரு செல்ஃபி வீடியோவும் எடுத்தேன். சரி, ஓகே, இப்போ நான் வாட்டர் ஃபாலில் இருந்து போகிறேன். போகிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கி, பார்த்து தான் கவனமாக இறங்கி போகணும். இடையில பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்கி. போகிற வழியில் கல்லெல்லாம் உடைஞ்சி கிடக்கு. சறுக்கிற மாதிரி இருக்கி, கவனமாக போகணும். இறங்குற வழியில் ஒரு கடை ஒன்று இருந்துச்சு, அங்கே ரொட்டி சுட்டு விற்காங்க. அந்த டைமில் கடும் பசியாக இருந்துச்சு, அப்படியே ஒரு ரொட்டி ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். ரொட்டிக்கு 3 கறி வச்சு தந்தாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. திருப்பி இறங்க ஸ்டார்ட் பண்ணித்தோம். கவனமாக இறங்கணும். அப்படியே நம்ம வீடியோவில் ஒரு மங்கியும் மாட்டித்து.
இப்போ நம்ம இந்த பாலத்தை கடந்து போகணும். பக்கத்துல எல்லாம் பெரிய கல்லா இருக்கி. இப்போ இந்த குட்டி ரோட்டால கவனமா போகணும். அப்படியே போற வழியில அன்னாசி கொய்யாப்பழம் வச்சிருந்தாங்க. நான் அன்னாசி பழமும் கொய்யாப்பழமும் வாங்கி எடுத்தேன். ஓகே, இப்போ நாங்கள் போட்டபோல்ல இருந்து நுவரேலியா விக்டோரியா பார்க்கு போய் கொண்டிருக்கோம். டைம் சரியா மதியம் 2 மணி இருக்கும். ஓகே, வந்துட்டோம். இப்போ நாங்கள் நுவரேலியாவில் சாப்பிட்றதுக்கு போய் கொண்டிருக்கோம். பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து போகிறோம். போகிற வழியில் ரோட்டெல்லாம் நல்லா க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. எனக்கு இதை பார்க்க இந்தியாவில் இருக்கிற கொடைக்கானல், ஊட்டி அந்த சைட் மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஓகே, சாப்பிட்றதுக்கு ஒரு கடைக்கு போய்த்தோம். இப்போ மேலே ஏறி லஞ்ச் சாப்பிட்றதுக்கு போகிறோம். நாங்கள் இப்போ எல்லோரும் சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். ஆர்டர் பண்ண ரைஸும் வந்துட்டு. அதையும் சாப்பிடுத்து அப்படியே பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்கி அதையும் சுற்றி பார்க்குறதுக்கு போய்த்தோம். அப்படியே விக்டோரியா பார்க்குக்கு போகிறேன். விக்டோரியா பார்க்கில் டிக்கெட் எடுத்தாச்சு. லோக்கல் ஆக்களுக்கு 180 ரூபா டிக்கெட். இதான் நான் நுவரேலியா வர ஃபர்ஸ்ட் டைம். பார்க் வியூ நல்லா இருந்துச்சு. ஈவினிங் ஆனதால கிளைமேட்டு நல்லா கூலாக இருந்துச்சு. பார்க்க சுற்றி திரிகிறேன். நிறைய பேர் பார்க்குக்கு வந்திருக்காங்க. பார்க்க போக போக வந்து கொண்டே இருக்கி. நிறைய மரங்கள், பிளான்ட், ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கி. பட் அதுகள பேர் என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பார்க்கவே நல்லா இருக்கி வியூ எல்லாம். இங்கேயும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் பார்க்கில் இருந்து போக ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நாங்கள் பார்க்கில் இருந்து வெளியே வந்து கொண்டிருக்கோம். எங்களோட பஸ் இருக்கிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். டைம் ஈவினிங் இப்போ 5 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இப்போ பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நாங்கள் நுவரேலியாவில் இருந்து ட்ரிப்பை முடிச்சுட்டு வெட்டிக்குள்ளே வாரோம். பஸ்ஸுக்குள்ளே எல்லாரும் கடும் டான்ஸ் வைப்பில் ஆடித்திருந்தாங்க. நான் டான்ஸ் எல்லாம் ஆடலை. அப்படி எல்லாரையும் செல்ஃபி வீடியோ எடுத்தேன். பஸ்ஸுக்குள்ளே லைட் ஆஃப் பண்ணால ஆக்கள் சரியாக தெரியலை. ஓகே, நல்லபடியாக ட்ரிப்பை முடிச்சிட்டு இப்போ நான் இந்த கேம்பஸில் இருந்து வீட்டை வரேன். அப்பா என்ன ஆட்டோவில் ஏற்ற வந்துட்டார். இந்த ட்ரிப் நல்லா இருந்துச்சு. நிறைய மெமரிஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. நான் போன இந்த ட்ரிப்பை உங்களோட ப்ளாக்ஸாக ஷேர் பண்ணிக்கேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ளாக். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.